அந்த சிரிப்பில் ஒரு மோகம். அழகின் மடியில் வசந்தம் மலரும், அழகின் மடியில் வசந்தம் மலரும். சிரித்தாய் அந்த சிரிப்பில் ஒரு மோகம். முகத்தினிலே மங்களத்தாலி கழுத்தினிலே சந்தன பேழை அழகினிலே தெய்வம் மயங்குமோ? சிரித்தாய் அந்த சிரிப்பில் நான் மலர்ந்தேன், அணைத்தாய் அந்த அணைப்பில் நான் கனிந்தேன். கேட்டாய் அந்த கேள்வியில் ஒரு நாணம், கொடுத்தாய் அதை மறவேன் ஒரு நாளும். சிரித்தாய் அந்த சிரிப்பில் ஒரு மோகம். உட்காந்தே தூங்கினா நல்லா இருக்காது, இருக்கலாமா? ரைட்டா இருக்கட்டுமா? வேண்டாம், பக்கமா இருக்கு. வாங்கம்மா. ஏம்மா அம்மா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா சரி. நான் பட்ட பாடு வீண் போகல. ஏண்டி இவ போட்டோ பெட்ரூம்ல வச்சிருக்கியே, இத பார்க்க பார்க்க உன் அவட் ஞாபகம் தானே வரும் புருஷனுக்கு? இந்த படம் இங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் மனசுல இருந்து அவளை எடுத்து தெரிய முடியாது. முடியாதா? யார் சொன்னது? இந்த போட்டோ இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. அம்மா வேண்டாம்மா, என்ன தடுக்காத, விடு. என்ன காரியம் சொன்னீங்க? நல்ல காரியம் தான் செய்து. பைரவி ஆனந்த அடியோட மறக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. ஜாகிரதை. கண்ணாடி எப்படி உடைஞ்சது? தன்னால உடைஞ்சது. தன்னால உடைஞ்சதா? சரி சரி, போனா போயிட்டு போகுது.
வேற கண்ணாடி வாங்கிக்கலாம். பொட்டு வைக்க போகும்போது அபசகுன மாதிரி உடைஞ்சது. அதை நினைச்சாதான் என்னமோ. வீணா மாசு போட்டு குழப்பிக்காத. நானே உனக்கு பொட்டு வச்சு விடுறேன். என்ன அந்த போட்டோ கண்ணாடி தரையில் விழுந்து நொறுங்கி கிடக்கு? அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. வசந்தா, பைரவி படத்தை பாதுகாக்கிறது நீ உன்னையே பாதுகாத்துக்கிற மாதிரி. இனிமேலாவது ஜாக்கிரதையா உடனே அந்த படத்துக்கு கண்ணாடியை மாத்த சொல்லு. ஏதோ மனக்குறை. வசந்தா, வசந்தா இங்க வா. இந்த படத்துல உள்ள கண்ணாடியை உடைச்சது யார்? உண்மையை சொல். அம்மாதான் ஏதோ கோபத்துல வீசி எறிஞ்சிட்டாங்க. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க. உங்க அம்மா பைரவி படத்துல உள்ள கண்ணாடியை உடைச்சது நீ பொட்டு வைக்கும் போது அந்த கண்ணாடி உடைஞ்சதுக்கும் சம்பந்தம் உண்டு. அத்தா, என்னன்னு தெரியல. நான் கற்பூரம் கொடுத்தும் போதெல்லாம் தன்னால அணைஞ்சு போகுது. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. எனக்கு இந்த சோதனை. வீணா மனசை போட்டு குழப்பிக்க. தைரியமா comes to the boys are playing in the playground. பிள்ளைகள் மயானத்தில் விளையாடுகிறார்கள். பிள்ளைகள் மயானத்தில் விளையாடுறாங்களா? என்ன பெரிய ஆளே அந்த பக்கம் போறதுக்கு பயந்துக்குவான். ஃபூல்ஸ் தான் பயப்படும். நீ அதுக்கு பயப்படுது. ஃபுட்பால் இல்லை, ஃபுட்பால் பந்து பந்து ஃபுட்பால் அது விளையாடும் இடம். இப்போ நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேனா இல்ல மிஸ் என்கிட்ட தமிழ் கத்துக்கிறேன்? நான் ஒண்ணும் தமிழ் கத்துக்க வரல. அதுக்கு தமிழ் நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு மூடே போச்சு. சத்து சத்து எனக்கு வர கோவத்துக்கு நீங்க கோவமே படாதீங்க. நீங்க உடனே இங்கிலீஷ் படிக்கணும். இல்ல மோகனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அத மனசுல வச்சுட்டு புத்தகத்தை கையில எடுங்க. இல்ல பைரவி, இல்ல இல்ல அத்தா, என்னாச்சு? நாம பைரவியை மறந்துட்டோமா? பைரவியை மறந்துட்டோமா? யார் சொன்னது? பைரவியே சொன்ன. ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா. பைரவி சொன்னதுலே நியாயம் இருக்கு. அவ உங்களுக்கு மூத்த தாரம். இளையவளா வந்தனா அவளுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணி இருக்கணும். அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்.
இன்னைக்கு பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன். உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். வசந்தா, பூஜையை முடிச்சிட்டு பைரவிக்கு படைச்ச இந்த புடவையை கட்டிட்டு வா. பைரவி, உனக்கு பிரியமானதெல்லாம் படிச்சிருக்கோம். அதுக்கு மேல பரிசுத்தமான எங்க அன்பையும் அஞ்சலியும் உனக்கு காணிக்கையா கொடுக்கிறோம். மாமா, இந்த புடவை எடுத்து அண்ணிக்கிட்ட கொடுமா. என்னடி பாக்குற? அம்மா, அண்ணி, வசந்தா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவனுக்கு படையல் என்ன வேண்டியிருக்கு? படையல் இவன் என்ன இருக்கு? மூத்தாளா? புடவை வச்சு படைக்கிறாளாம். புடவை. அம்மா, பைரவி மூத்தாளும் இல்லையா? இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிட வேண்டாம். அன்னைக்கு வந்து படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்க, இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யாரை பார்த்து அப்படி சொல்றேன்? உன்னை இந்த வீட்டை கட்டி கொடுத்ததுனால மட்டும் வரவில்லை. நான் இந்த வீட்டுல வாழ்க்கப்பட்டவன். நல்லது கெட்டதுல எனக்கு பங்கு உண்டு. என்ன தடுக்க யாரால முடியாது. இதெல்லாம் அத்தானுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. பைரவி, எங்க அம்மா ஏதோ தவறுதலா இப்படி எல்லாம் நடந்துட்டாங்க. எங்களை மன்னிச்சுடு. தொழிற்சாலை அப்பவே போயிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத. நாம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சுட்டு போறதுக்கு ஒரு பெரிய வழியே வச்சிருக்கிறேன். என்னது அது என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இதப்பா அந்த வழி இதுல இருக்கு. இந்த பாட்டில் என்ன இருக்கு? இந்த பாட்டில்ல தான் வழியே இருக்கு. சிவ தெரியல, கிட்ட வாய. அப்படி விஷயம்? சரதா, துலாபாரம் வர நேரமாகும். இப்படி வாய. இப்படி வாயே. வெக்கமா இருக்கு. இதுல என்ன வெக்கம்? டார்லிங், கண்ணு இல்ல கண்ணம். கண்ணு ஃபிஷ் கண்ணு மாதிரியே இருக்குது. உன் கண்ணம் இல்லை கண்ணம். கண்ணம் பிளம் கேக் மாதிரி இருக்குது. டார்லிங், உன் நடை இல்ல நடை வாத்து நடை மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்ல. வாத்து பிடிக்கல, அப்ப மைண்ட் வச்சுக்கோ. மூக்கு இல்ல மூக்கு. மூக்கு